அவன் பெரிய தொழிலதிபர் தான். சொல்ல போனா என் 3 பசங்கள்ல ரொம்ப புத்திசாலியே அவன் தான். நிறைய படிச்சிருக்கான். ரவி சொல்லிருக்காரு நிறைய டிகிரி படிச்சிருக்காருன்னு. அவன் அவ்வளவு திறமைசாலிமா, ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ஆனா பியர் குடிப்பாருன்னு ரவி சொன்னாரே. இவன் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கான் போல இருக்கு. அது அவனை யாராவது ரொம்ப கட்டாயப்படுத்தினா குடிப்பான். மத்தபடி அவன் ரொம்ப நல்ல பையன். ஏன் பையங்கிறதுக்காக நான் சொல்லல, அவன் நிஜமாவே ரொம்ப நல்லவன். அவனுக்குன்னு ஒரு பொண்ணை தேடி புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா வந்தவ பெரிய ஏமாத்துக்காரியா இருக்கா. ரவி சொன்னாரு அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனதை மறைச்சிட்டாங்கன்னு. ஓ, எல்லாத்தையும் ரவி சொல்லிட்டு வராமா? அவரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் ஆண்டி, ரொம்ப இன்னசென்ட். ஐயோ, மாஸ்டர் மனோஜ பத்தி பேச வந்தா இவர் ரவிய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா. ஆண்டி, மனோஜுக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சிருந்தா அவன் இன்னும் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கே போயிருப்பான். ஆக்சுவலி ரவியும் நல்ல டேலண்டடான பர்சன் ஆண்டி, ரொம்ப இன்டெலிஜென்ட். அவரோட டேலண்ட்டுக்கு அவரு இன்னும் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கலாம். அவருக்கும் இன்னும் பெட்டரான ஒய்ஃப் கிடைச்சிருக்கலாம். இல்லம்மா, ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணுதான். இருக்கலாம் ஆண்டி, ஆனா இப்ப ரவி கூட இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. ஒருவேளை நான் ரவிய முன்னாடியே பார்த்து மேரேஜ் பண்ணிருந்தா என்னைக்குமே அவரை விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். நீத்து, நான் சொல்றேனே, நீ தப்பா எடுத்துக்காத. நீ நல்ல பொண்ணுதான். நீ நல்ல குடும்பத்து பொண்ணாவும் இருக்க. ரவி விஷயத்துல ஏதோ நடந்துருச்சு. எனக்கு உன் மேல கோவம் எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா ரவியோட வாழ்க்கை வேற. அவனை பத்தி யோசிக்கிறத விட்டுடு. நீ பிசினஸ் பண்ற, திறமைசாலி. உன்ன மாதிரி ஒரு பிசினஸ் பண்ற புத்திசாலி தான் உனக்கு புருஷனா வரணும். கல்யாணம் நடந்துட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா மாஸ்டர், திறமையும் தான் சேரணும். அதான் சொன்னனே, ரவியும் திறமையான ஆள் தான். ஐயோ, அவன் பேச்ச விடுமா. என் பையன் மனோஜ் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கும் உனக்கும் நிறைய விதத்துல பொருந்தும். நீயே என் பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஆண்டி, நான் ரவிய லவ் பண்றேன். அப்புறம் எப்படி என்னால ரவியோட அண்ணனை மேரேஜ் பண்ணிக்க முடியும்? ரவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. மனோஜுக்கு கூட தான் கல்யாணம் ஆயிடுச்சு. மனோஜுக்கு இப்ப டைவர்ஸ் ஆக போதுமா? பொண்டாட்டி கூட இல்லையே. அப்படின்னு பார்த்தா இப்ப ஸ்ருதியும் ரவி கூட இல்லையே. ஸ்ருதி என்னைக்கு இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துருவாமா. அவங்கள விடு. நீ மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து நிறைய பிசினஸ் பண்ணலாம். நீ என்னம்மா சொல்ற? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆண்டி, நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்காக ஒண்ணு பண்றீங்களா? என்னம்மா சொல்லு. உங்க பெரிய பையனுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கற மாதிரி ரவிக்கும் ஸ்ருதிக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஸ்ருதியை மொத்தமா அனுப்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் ரவியை மேரேஜ் பண்ணிப்பேன். ஆண்டி, என்ன ஆண்டி? ஒண்ணு இல்ல. என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டீங்க, கரெக்டா? இல்லம்மா, நான் அப்படி எதுவும் தப்பு இல்ல ஆண்டி. நான் உங்க இடத்துல இருந்திருந்தாலும் அப்படிதான் யோசிச்சிருப்பேன். நான் ரவியை லவ் பண்றது உண்மை. அவர் கூட மட்டும்தான் என்னால ஹாப்பியா இருக்க முடியும். ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணுமா. இருக்கட்டும் ஆண்டி, நீங்க கூட தான் சொன்னீங்க மனோஜ் நல்லவர்னு. ஆனா அவரோட லைஃபையும் அவரால் காப்பாத்திக்க முடியலையே. ஒருத்தவங்களை நம்பி ஏமாந்துட்டார்ல. அவரை அறிவாளின்னு வேற சொல்றீங்க. ஆண்டி, நீங்க என்ன நினைச்சிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ரவியை தான் லவ் பண்றேன். சிந்தாமணி, இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. வாங்க. என்ன சிந்தாமணி, இந்த பொண்ணு முழு பைத்தியமா இருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்களா இப்படிதான் இருப்பாங்களா? எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்ல மாஸ்டர். என் பொண்ணுலாம் ரொம்ப தங்கமான பொண்ணு. இந்த மாதிரியே சிலதுங்க இருக்குதுங்க. நான் 3 ஆம்பளை பசங்களை பெத்து வளர்த்தேன். இந்த முத்து தான் கொஞ்சம் சரி கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி அடுத்தவங்க கல்யாணம் ஆனவங்க எல்லாம் பார்த்து ஆசைப்பட மாட்டான். இதெல்லாம் பொண்ணா இது?
பையனுங்களை வளர்க்கறத விட பொண்ணுங்களை வளர்க்கறதா கஷ்டம் போல. மாஸ்டர் நீங்க ஒண்ணு யோசிச்சு வந்தீங்க, ஆனா இவ உங்களே ஆஃப் பண்ணிட்டா. இப்ப என்ன மாஸ்டர் பண்ண போறீங்க? வேற என்ன பண்றது? மனோஜுக்கு வேற பொண்ண பார்க்கலாம். வாங்க போலாம். எல்லாம் கரெக்டா இருக்கு. இன்னைக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். ப்ரோ, அந்த அம்மா என்னமோ வாங்க வந்திருக்காங்க போல, போய் என்னன்னு பாருங்க. அந்த அம்மாவை பார்த்தா வாங்க வந்தவங்க மாதிரி தெரியல, ஏதோ அருள்வாக்கு சொல்ல வந்தவங்க மாதிரி இருக்காங்க. எப்படிங்க அவங்கள பார்த்த உடனே சொல்றீங்க? ஏங்க, இது ரொம்ப முக்கியமா? ஏதாவது வாங்க வந்திருக்காங்களா பாருங்க, இல்ல பேசி அனுப்பிச்சு விடுங்க. என்னம்மா, என்ன வேணும்? என்ன வாங்க வந்தீங்க? நான் வாங்க வரல, உங்க எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் சொல்ல வந்தேன். நினைச்சேன் ஜோசியம் பாக்குறவங்களா? எங்க கிட்ட ஜாதகம்லாம் எதுவும் இல்லம்மா. ஜாதகம் எதுக்கு? உங்க கையே போதுமே, அத வச்சு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எப்படிமா அதை பார்த்து சொல்லிடுவீங்களா? முகத்தை பார்த்தும் சொல்லிடுவேன். அப்படியா? அப்ப எங்க பாச பார்த்து சொல்லுவீங்களா? ப்ரோ, அதெல்லாம் எதுக்கு? ஒண்ணு வேணாம். பாஸ், உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரிய வேண்டாமா? அட போங்க ப்ரோ, என் பிரசன்ட் வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரியல, இதுல ஃபியூச்சர் வரையா? அதெல்லாம் வேணாம். அம்மா, நீங்க கிளம்புங்க.